ஸ்ரீமதி நியூஸ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. பொன் அமராவதி அருகே அம்மன் குறிச்சியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. இந்நிகழ்வில் சாலை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாடுபிடி வீரர்களுக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளர்களுக்கும் தலைக்கவசம் வழங்கி சிறப்பித்த பொன் அமராவதி காவல்துறை. புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அருகே உள்ள அம்மன் குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படக்கூடிய கமிட்டியாளர்கள் சார்பாக பல்வேறு பரிசுகள் வழங்குவது வழக்கம். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் முன்னுதாரணமாக பொன் அமராவதி காவல்துறை சார்பில் சாலை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வெற்றி பெற்ற ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் காளையின் உரிமையாளர்களுக்கும் தலைக்கவசம் வழங்கி சிறப்பித்தது அப்பகுதியில் பொதுமக்களின் பாராட்டுகளை பெற்று வருகிறது. சாலை விழிப்புணர்வு சார்பாக பொன்னம்பராதி காவல் நிலையத்தின் சார்பாக மாடுபிடி வீரர்களுக்கு பொன்னம்பராதி டிஎஸ்சி சார் உட்பட அனைத்து காவலர்கள் சார்பாக ஹெல்மெட் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். அவர்களுக்கு அம்மன் குறிச்சி ஜல்லிக்கட்டு விழாக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் எங்களுக்கு கண்ணியமிகு காவல் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொன்னம்பராதி காவல் நிலையத்தினுடைய அனைத்து காவலர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. மாட்டை முடிச்சா பரிசு கொண்டு கொடுத்தாதீங்க. மாட்டை முடிச்சு இழுத்து போங்க வாங்க. அங்க அப்புறம் அங்க இருக்காரு. சூப்பர் சூப்பர். மாடு வெட்டாதீங்க. பெரிய அண்டா ஒரு அண்டா பொன்னமராதி காவல்துறை வழங்க ஒரு ஹெல்மெட் ஒரு டைனிங் டேபிள் ஒரு ஆளு கேப்பட்டி வடமாறு சூப்பர் மாடுங்க ஒரு ஆளு காலை ஊத்திட்டு பொன்னமராதி காவல்துறை வழங்க ஒரு ஹெல்மெட் வர்ற மாடு சாத்தனூர்